நருட்டோ சீரிஸில் மெயின் கேரக்டர்ஸ் லைக் நருட்டோ, சாஸ்கே இவங்களுடைய பவர்ஃபுல்லான ஃபீட்ஸ்லாம் நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். பட் இவங்களை தவிர்த்து நிறைய சைட் கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயங்களை சாதிச்சிருக்காங்க. பட் அவங்களுடைய ஃபீட்ஸை நம்ம அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய லெவலில் பேசியிருக்க மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய கவனம் எல்லாமே மோஸ்ட்லி மெயின் கேரக்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். அதனாலேயே இவங்களுடைய ஃபீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பெரிய அளவில் கண்டுக்காமல் விட்டுருப்போம் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு அண்டர் ரேட்டடாக பட்ட டாப் 7 அண்டர் ரேட்டட் கேரக்டர் ஃபீட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ நான் சொல்ல போறதை தாண்டி இன்னும் ஏகப்பட்ட அண்டர் ரேட்டட் ஃபீட்ஸ்லாம் இருக்கு. பட் எனக்கு இதுல முக்கியமாப்பட்ட ஒரு சில ஃபீட்ஸ் தான் இந்த ஒரு லிஸ்ட்ல சேர்த்திருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னங்கிறத லிஸ்டிங்ல பார்க்கலாம். அந்த வகையில் நம்பர் 7ல இருக்கிறது ஜிராயா வர்சஸ் பெயின் பேட்டில். லிட்டரலா இந்த ஒரு பேட்டில்ல ஜிராயாவுக்கு பெயினை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் கூட தெரியாது. பட் பெயினுக்கு ஜிராயா சென்சேவை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். பிளஸ் பெயின் ஒரு ரினேகான் யூசர். ஸோ பேட்டில்ல ஜிராயா சென்சேக்கு இப்படி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருந்தும் ஆல்மோஸ்ட் 3 பேக்ஸ் ஆஃப் பெயின்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஜிராயா நாக் டவுன் பண்ணிருப்பாரு. சப்போஸ் பெயினை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா பேட்டிலோட அவுட்கம் வந்து இன்னும் கூட வேற மாதிரி இருந்திருக்கும். அடுத்ததா நம்பர் 6ல இருக்கிறது ஹான்சோ த சாலமாண்டர். லிட்டரலா செகண்ட் கிரேட் ஷினோபி வரப்ப ஹிடன் லீஃப், சாண்ட், ஸ்டோன் இந்த 3 வில்லேஜும் தன்னுடைய வார ஹிடன் ரெயின் வில்லேஜ்ல நடத்தினாங்க. இதனால ஹிடன் ரெயினே ஆல்மோஸ்ட் அழியிற சிச்சுவேஷனுக்கு போச்சு. பட் ஹன்சோ வந்து இந்த 3 வில்லேஜஸையும் எதிர்த்து சண்டை போட்டாரு. அவர் யாராலையுமே தோக்கடிக்க முடியல. ஈவன் 3 லெஜெண்டரி சானியன்ஸையும் சேர்த்து தான் சொல்றேன். ஸோ அந்த ஒரு டைம்ல ஹான்சோ அவருடைய பீக்ல இருந்தாருன்னு சொல்லலாம். அடுத்ததா நம்பர் 5ல இருக்கிறது டோபிராமா வர்சஸ் கின்கக்கு ஃபோர்ஸ். லிட்டரலா கின்கக்கு ஃபோர்ஸ்ல ஆல்மோஸ்ட் 18 எஸ் ரேங்க் ஜோனின்ஸ் இருக்காங்க. பிளஸ் ஹகுராமாவோட டிசெண்டன்டான கென்கக்கு அண்ட் கின்கக்கு பிரதர்ஸ் வேற இருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான டீமை எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே இல்லாம டோபிராமா சோலோவா ஃபைட் பண்ணாரு. ஆல்மோஸ்ட் அந்த 18 எஸ் ரேங்க் ஜோனின்ஸையுமே கொன்னுட்டாரு. பட் கென்கக்குவோட தாக்குதல்னால டோபிராமா இறந்து போயிட்டாரு. பட் ஸ்டில் டோபிராமாவுக்கு இது ஒரு பேடாஸ் ஃபீட்னே சொல்லலாம். அடுத்ததா நம்பர் 4ல இருக்கிறது தேர்ட் சுச்சிகாகே. லிட்டரலா மாதரா வர்சஸ் 5காகே பேட்டில் இனோக்கி மட்டும் இல்லைனா அந்த ஒரு பேட்டிலே எப்போவோ முடிஞ்சிருக்கும். ஏன்னா பேட்டில் ஃபுல்லாவே ஒனோக்கியோட பார்ட்டிகல் ஸ்டைல் அண்ட் விஸ்டம் தான் அவங்கள பலமுறை காப்பாத்துச்சு. ஸோ மாதராக்கு எதிராகவே ஒனோக்கி ரொம்ப எஃபெக்டிவா செயல்பட்டாரு. அடுத்ததா நம்பர் 3ல இருக்கிறது காபுட்டோ. ஆக்சுவலா காபுட்டோவோட ஐக்யூவை நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா காபுட்டோ சேஜ் மோடு கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம ஆல்மோஸ்ட் 106 பேரை ஈடோ டென்சே மூலமா திரும்ப வர வச்சிருப்பான். ஸோ 4th கிரேட் ஷினோபி வார் வேற லெவல்ல நடந்துச்சுன்னா அதுக்கு முக்கிய காரணமே காபுட்டோ தான். அடுத்ததா நம்பர் 2ல இருக்கிறது மைட் டை. ஆக்சுவலா மைட் டை வந்து 7 நிஞ்சா ஸ்வாட்ஸ்மேன் எதிர்த்து சண்டை போட்டாரு. ஆக்சுவலா இந்த ஸ்வாட்ஸ்மேன் எல்லாருமே அக்காட்ஸ்கி லெவல் த்ரெட். பட் அவங்களே ஆல்மோஸ்ட் 4 பேரை தன்னுடைய தாய்ஜுட்சுவை மட்டும் யூஸ் பண்ணி சோலோவா போட்டு தள்ளி இருப்பாரு. செம்ம அண்டர் ரேட்டட். அடுத்ததா நம்பர் 1ல இருக்கிறது தேர்ட் ரைகாகே. ஆக்சுவலா தேர்ட் கிரேட் ஷினோபி வரப்ப ஹிடன் ஸ்டோனோட 10,000 ஷினோபிஸை எதிர்த்து தேர்ட் ரைகாகே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 72 மணி நேரமா ஃபைட் பண்ணாரு. சண்டையோட முடிவுல அந்த 10,000 ஷினோபிஸையும் கொண்டுட்டு தான் செத்தாரு. அதுவும் சாக்ரா காலியானதுனால.